ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கடலப்பருப்பு மசால் வடை தாங்க பார்க்க போகிறோம். ஒரு 1.5 கப்பு கடலப்பருப்பு எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சாச்சுங்க. ஒரு ஜாரில் 4 பட்டை, லவங்கம், ஒரு 4 பூண்டு பல், 2 இஞ்சி துண்டு, ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு 3 காஞ்ச மிளகா போட்டு அதை கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு தொரப்பாக அரைச்சாச்சுங்க. அதுக்குள்ளே ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சுங்க. அதோட கருவேப்பிலையும் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டாச்சுங்க. கொத்தமல்லியும் கட் பண்ணி போட்டாச்சுங்க. சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா பிசைஞ்சிக்க வேண்டியதாங்க. அதுக்குள்ளே அந்த தொரப்பாக அரைச்ச ஜாரில் கடலப்பருப்பை தண்ணி எடுத்துட்டு தண்ணி இல்லாமல் தொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு அரைச்சா தான் அது தொரப்பு வரும்ன்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பருப்பையை நான் 3 முறை போட்டு அரைச்சி அந்த வெங்காயத்தோடு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டாச்சுங்க. நல்லா அதை கலந்து விட்டுட்டு உப்பு எல்லாம் நல்லா கலந்து வர மாதிரி கலந்து உருண்டைகளாக உருட்டி காஞ்ச எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துட வேண்டியதாங்க. இது கொஞ்சம் மிதமான சூடில் நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா நல்லா இருக்குங்க. கிறிஸ்பியாகவும் இருக்கும். அது கொஞ்சம் ரொம்ப நைஸாகவும் அரைக்காமல் ரொம்ப தொரப்பும் அரைக்காமல் மீடியம் சைஸில் அரைச்சதுனால கொஞ்சம் முருவலாகவும் இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். மசாலா வாசனையோடு ஈவினிங் கடலப்பருப்பு மசாலா வடையும் ரெடிங்க. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா மொறுமொறுன்னு சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சமையல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.